மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன், புது வெண்கலம் ஒன்றினை சந்திரன் உரசிட உழைப்பினை கொட்டியவன். வாழைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை கட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடு தமிழினமே, இது இரவிலும் பகலிலும் தரையிலும் கடலிலும் உழைத்திடும் தனியினமே. விண்ணை வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்பது வாழ்க்கை அல்ல, எப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கை. சாதனை படைப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் சாதனை படைக்க உண்மை, உழைப்பு, நேர்மை மட்டும் போதாது. கடின உழைப்பு, நிர்வாக திறமை, திட்டமிடுதல், இவற்றுக்கு மேல் இயற்கையும் சேர்ந்து உதவி செய்தால் மட்டும்தான் சாதனை படைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக விளங்கும் திரு இளங்கோவைத்தான் இந்த வார சாதனை தமிழர் நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகிறோம். திரு இளங்கோ, நீங்க வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? வேலை பார்க்கல எனக்கு காடி ஓட்டணுங்கிற ஒரே ஆசை. அதனால காடி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் தான் காடி ஓட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு ஆரம்பித்தேன். அந்த தொழிலை அதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஜெமினி ஃப்ளவர் மில் தயாரிக்கும் பொருட்கள் சரி எந்தெந்த நாட்டில் கிடைக்குது? இந்தியா, சைனா, யூரோப்பு, ஆஸ்திரேலியா, அதுபோக நம்ம இந்தியாவில் வாழ்கிற பெரும்பாலான நாடுகளில் கிடைக்கிது. மலேசியா நாட்டில் ஜெமினி ஃப்ளவர் மில் தயாரிக்கும் பொருட்களுக்கு என்ன மாதிரி தர சான்றிதழ் இருக்கு? இப்போ மலேசியா நாட்டை பொறுத்தவரையில் இங்கே கண்டிப்பாக ஹலால் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அந்த சர்டிஃபிகேட்டே எங்கள்கிட்ட இருக்குது. அதுபோக கவர்மெண்ட்டுக்கு இந்த சாப்பாடு ஜாமான் தயார் பண்ணுற வகையில் என்னென்ன சான்றிதழ்கள் வேணுமோ அது எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. உங்களோட நிறுவனத்தில் புது புது ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே நாங்கள் பல இன்ஸ்டன்ட் சாமான்கள் வச்சுருக்கோம். அதோட இவங்க பொதுவாக வாடிக்கையாளர்கள், கன்சியூமரு இவங்கெல்லாம் எங்களை டெலிவரி பண்ணி கேட்குறது, என்ன ஜாமான் வந்திருக்கு, புதுசாக என்னமா தாங்க, வியாபாரம் கம்மியாக இருக்குது, ஏதாவது புதுசாக இருந்தால் கொஞ்சம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது. வாடிக்கையாளரும் எங்களுக்கு புதுசாக தாங்கன்னு கேட்கறதுனால இது எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்திடுச்சு. நம்மளும் ஏதாவது ஒன்று புதுசாக செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு. அப்படியே நாங்கள் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா கூட எங்களை எங்கேயாவது விசேஷங்களில் கல்யாணம் அது இதுன்னு பார்த்தா இந்த வருஷம் என்ன புது சாமான் வெளியே வருது அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. இதனால நாங்கள் என்ன மாதிரி தயார் பண்ணோம்னே தயார் பண்ணோம். எளிமையாகவும் நிதானமாகவும் விளங்கும் இச்சாதனை தமிழன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் சுப்பையா சிவகாமி அம்மா தம்பதியினருக்கு 21/10/1944 பிறந்த இளங்கோ தன் தகப்பனாருடன் 11 வயதில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றார். அங்கேயே பள்ளி இறுதி படிப்பை முடித்து தன் தகப்பனார் ஆசைக்கிணங்க கணக்கியல் டிப்ளமோ பயின்றார். பின்பு தன்னுடைய 21வது வயதில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அவ்வேளையில்
வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தன் தகப்பனார் உதவியுடன் 26 வயதில் மாவு அரைக்கும் ஆலையை நிறுவினார். பின்பு தன் உறவினர் மகளான குணவதியை 10/6/1970 மணந்தார். இல்லற வாழ்க்கையை சுகமாக தொடங்கிய இச்சாதனை தமிழனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆம், அச்சோதனை 1970களில் இயற்கை சீற்றத்தினால் கோலாலம்பூர் அனைத்தும் வெள்ளக்காடானது. நம் பயன்பாட்டில் ஒரு பழமொழி ஒன்று, மாவு விற்க போனா காற்றடிக்கும், உப்பு விற்க போனா மழை பெய்யும். இச்சாதனை தமிழனுக்கு சோதனையாக காற்றும் மழையும் வீசி தான் ஆரம்பித்த நிறுவனம் தண்ணீரில் மூழ்கி பெருத்த நட்டம் ஏற்பட்டது. மனம் தளராத இச்சாதனை தமிழன் தன் குல தெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி மீண்டும் தன் தொழிலை தொடங்கிய சாதனை தமிழன் தானே அரைப்பது, சந்தைப்படுத்துவது என்று தொடங்கிய திரு இளங்கோ உலக புகழ்பெற்ற 10 கேவ் முருகன் கோவில் என்ற இடத்தில்தான் வியாபாரத்தை முதலில் ஆரம்பித்தார். வியாபாரத்தின் முதல் நாள் கிடைத்தது 65 ரிங்கட் தான்.